அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் இயற்கையாளன் சீனிவாசன். இப்போ நம்ம எங்கேருந்து பேசுகிறோம்னா, திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பாடியிலேருந்து பேசுகிறோம். இங்கே நான் ஒரு 5 அடுக்கு முறை விவசாயம் பண்ணுறேன். ஒருங்கிணைந்த பண்ணை. அந்த ஒருங்கிணைந்த பண்ணை இந்த மீன் குட்டையும் அதில் சேரும். நிறைய இயற்கை முறையில் நம்ம விவசாயம் பண்ணுறோம். அங்கேருந்து வர கழிவுகள் எல்லாமே இந்த மீன் குட்டியில் போட்டிருக்கோம். இதில் வவ்வால் மீன் சொல்லிட்டு ஒரு ஐட்டத்தை விட்டுருக்கோம். ஒரு 4-5 மாதம் ஆக போகுது. இங்கே உள்ள வரையில் எல்லா வேஸ்ட்டும் கைகளும் கொண்டு போட்டுருவோம். இது தனியாக எதுவும் நாங்கள் ஃபுட்டு ஏற்பாடு பண்ணுறதில்ல. வெளியிலேருந்து வாங்குறதும் கிடையாது. இங்கே விலையில் மரக்கிளைகள், அதான் இந்த வாழை மரத்தோட கிளைகள், இங்கே எங்கேயாவது அணில் கட்சி போட்ட பழங்கள், எல்லா பழத்தையுமே கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட 14 வகையான பழம் உடையில் விளைவிக்கிறோம். வேஸ்டார பழத்தை மணிமா கொண்டு இதில் போட்டுருவோம். இப்போ பாருங்கள், பார்த்தா தெரியும் உங்களுக்கு, கொய்யா இதில் உள்ளே போட்டிருக்கோம். இந்த கொய்யா எல்லாமே பூச்சி வச்ச கொய்யா, அதை கொண்டு நம்ம உள்ளே போட்டிருக்கோம். உங்களுக்கு எத்தனை ஏக்கர்? ஒரு ஏக்கர் பண்ணலாம். நம்ம ஒரு ஏக்கரா பண்ண நம்மளுது. ஒரு ஏக்கர் கொஞ்சம் கம்மியான நிலம் தான். நம்ம ஒரு ஏக்கருக்கு எதுக்கு நீங்க பண்ணக்கூட்ட வச்சிருக்கோம்னா, ஏதாவது நம்ம ஒருங்கிணைந்த பண்ணை ஆரம்பிக்கலாம் சொல்லி பார்த்தோம். நம்ம இன்னும் ஆடு மாடு கோழி இன்னும் வைக்கல. சரி, மீன் குட்டியாவது ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ஆடு மாடு கோழிகள் நிறைய செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் பராமரிப்பு நிறைய ஆடு மாடு கோழி இதுக்கு பராமரிப்பு ரொம்ப நிறைய பராமரிப்பு பண்ணணும். தனியாக ஒரு ஆளே இருக்கணும். மீன் குட்டிக்கு அப்படி கிடையாது. குட்டியை தண்ணி நம்மகிட்ட இருக்குது. தண்ணி ஏகப்பட்ட தண்ணி இருக்குது. தண்ணியை விட்டோம், மூஞ்சி வாங்கி விட்டுருக்கோம். மற்றபடி இதுக்கு செலவு எதுவும் கிடையாது. அதேமாதிரி பராமரிப்பும் கிடையாது. மீன் குட்டை பராமரிப்பு கிடையாது. அதனால தான் மீன் குட்டை முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். ஃபியூச்சரில் ஆடு மாடு கோழி வளர்க்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணுறோம். ஒருங்கிணைந்த பண்ணை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தான் பிளானு. இது மேலே ஒரு ஷெட்டு ஒன்று போட்டு கோழி வளர்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. அது ஆமாம். இது மேலே ஷெட்டு ஒன்று போட்டு பாதி ஆடும் பாதி கோழியும் வளர்க்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பண்ணாலும் கொஞ்சமாக பண்ணுவோம். எப்படி சாம்பிள் பார்த்துட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா மேலேயே ஷெட்டு போட்டுன்னு வச்சிங்களேன், அந்த கழிவுகள் உள்ள வீந்துடும். அது மீன் சாப்பிட்ரும். அதனால் கொஞ்சம் பராமரிப்பு நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு மேலேயே ஷெட்டு போடுறது பிளான் பண்ணுறோம். அடுத்த வருஷம் தை மாதம் தான் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறோம். அதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இந்த பண்ணைக்குட்டை என்ன அளவில்? இது 20க்கு 60 அரை கிரவுண்டு கரெக்டாக 1200 ஸ்கொயர் ஃபீட் வச்சுருக்கோம். 7 அடி ஆழம், 7 அடி ஆழம், 20க்கு 60 வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 850 900 ஒரு 1000 மீனுக்குள்ளே உள்ளாமல் சொல்லியிருக்காரு. நாங்கள் 850 மீன் குஞ்சு இப்போதைக்கு விட்டுருக்கோம். 1000 உள்ளான்னு இருக்காரு. இல்லை நம்ம மட்டும் ஜேசிபி வச்சு தான் வெட்டினது. ஏன்னா அவங்க தண்ணி கொஞ்சம் டவுனில் இருக்கிறதுனால தண்ணி உள்ள சப்போஸ் தண்ணி வேஸ்ட் ஆச்சுன்னா டவுனில் வர மாதிரி டவுன் பண்ணி தான் கொண்டு வச்சு நம்ம தான் வெட்டினது. இது கவர்மெண்ட்லேருந்து வாங்கலை. இது செலவு என்ன கிட்டத்தட்ட ஒரு 8000 ரூபா கிட்ட ஆயிருக்கும் குழி எடுக்கிறதுக்கு மட்டும். மற்றபடி செலவு மீன் குஞ்சு விடுறதுக்குன்னா அது ஒரு 2000 ரூபா கிட்ட ஆயிடுச்சு மீன் குஞ்சு விடுறதுக்கு. அவ்வளோ, மற்றபடி செலவு எதுவும் கிடையாது. மீன் குஞ்சு விட போறீங்க முடிவு பண்ண பிறகு இதுல சுண்ணாம்பு போடுறது அந்த மாதிரி எதனா வேலைக்கு இல்லை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சுண்ணாம்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது களிமண் பூமி, தண்ணி வத்தாது. அந்த ஒரு கான்செப்ட்ல மீன் குஞ்சு வாங்கி விட்டாச்சு. தண்ணி வத்தாது, தண்ணி வத்தாது. ஆமாம் சார். மீன் குஞ்சு இருக்கும்போது நிறைய ரகங்க இருக்கு. எதுக்கு வவ்வால் விடு? இல்லை, நம்ம அங்கே லோக்கலில் போய் கேட்டதுக்கு அந்த மீன் தயார் பண்ணுறாங்க, குஞ்சு தயார் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட கேட்டதுக்கு வவ்வால் விடுங்க, அதுதான் நீங்கள் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறதுனால அதில் இருக்கிற கழிவு போட்டால் போதும், அது சரியாக போயிடும். இல்லைன்னா நீங்கள் கழிவு வெளியில் ஃபுட்டு வெளியே உணவு வெளியே வாங்கி தராமல் இருக்கும். வவ்வால் மீனுக்கு நீங்கள் உணவு வெளியே வாங்க தேவையில்ல, உங்கள் பண்ணைக்குள்ளே இருக்கிற கழிவுகளை போட்டால் போதும்னு சொல்லிட்டாரு. அதனால தான் வவ்வால் மீன் வாங்கி விட்ருக்கோம். உங்களை நம்ம இது பூண்டி பக்கத்தில், பூண்டியிலேருந்தா நிறைய இப்போ இங்கே பொறுத்தவரையும் பூண்டி தான் குஞ்சு எல்லாமே தயார் பண்ணுறது. பூண்டியிலேருந்து தான் வாங்கி வந்துருக்கேன். அது என்ன சைஸ்? சைஸ் வாங்க சொல்ல ஒரு 1.5 இன்ச்சு இருந்திருக்கும். சைஸ் 1.5 இன்ச்சு சைஸு. இப்போ விட்டு 6 மாதம் ஆகுது. ஆமாம், 6 மாதம் ஆயிடுச்சு விட்டு. நம்ம 850 குஞ்சு விட்டுருக்கோம் உள்ள. அவங்களே சொன்னாங்களா இந்த இவ்வளோ? ஆமாம், சைஸ் சொன்னோடனே பிடுங்க பரவாயில்ல, 7 அடி ஆயம் அதிகமாக இருக்கிறதுனால பரவாயில்ல, நம்ம 300 400 ஒன்றுன்னு சொன்னாங்க. ஆயம் அதிகமாக இருக்கிறதுனால பரவாயில்ல விடுங்க, ஒரு 1000 குஞ்சு உள்ளானாங்க. அதில் 850 குஞ்சு தான் வாங்கி விட்டுருக்கோம். ஒரு குஞ்சு 3 ரூபா 50 காசு ஒரு குஞ்சு. 2000-2500 ரூபா கிட்ட ஆயிடுச்சு குஞ்சு மட்டும் வாங்கினதுக்கு. அப்படியே விட்டீங்க? அவ்வளோதான். விட்ட பிறகு அதுக்கு தீனி இல்லை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே விளையிற இந்த பழைய வேஸ்ட்டு பழங்கள் வேஸ்ட்டு, அப்புறம் மலைக்கிளைகள் உடஞ்சி வர இந்த கிளைகள்லாம் இதில் உள்ளே போட்டுருவோம். அவ்வளோதான். இலையை மட்டும் போடுவோம் உள்ள. இலை மரத்தை வெட்டுறோம், இலை விழுந்துதான் உள்ள போட்டுருது. அப்புறம் அந்த வாழை மரம் பூத்து காய் காய்ச்சி தான் மரத்தை வெட்டுறோம்ல, அதை கட் பண்ணி அப்படியே உள்ளே போட்டுடுறது. காயை மட்டும் நம்ம தருது, தண்டு வந்து உள்ளே போட்டுடுறது. அதை சாப்பிட்டே வளருது. மொத்தம் காலி பண்ணிடுது. ஆனால் போட்டது எதுவும் வைக்க மாட்டேங்குது, எல்லாத்தையும் காலி பண்ணிடுதுங்க. சாப்பிடுதுங்க. குஞ்சு 6 மாதம் ஆச்சு. இதில் நோய் தாக்குதல் பூச்சி அந்த மாதிரி எதனா? இல்லை, அது வராதுன்னு சொல்லிட்டாரு. அவர் கொடுக்க சொல்லி இதுக்கு நோய் தாக்கல வராது அப்படின்னு இருக்காரு. எதுவும் சத்து மிதக்கல. சத்தாவது தெரியும், நமக்கு மேலே மிதக்க தெரியும். ஆமாம், அது மாதிரி எதுவுமே இல்லை.
6 மாசம் ஆகி ஒண்ணுமே உயிர் இல்லை இது நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம திருப்பி கொஞ்சம் நம்ம 3-4 மாதம் போனால் தான் தெரியும். தண்ணியெல்லாம் மொத்தம் அடிச்சுட்டு பார்த்தா தான் தெரியும். நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஆனா இல்ல மீன் இறந்ததுன்னா கண்டிப்பா மேல நம்ம மேலே மிதக்கும், கண்டிப்பாக மேலே மிதக்கும். நீங்க விட்ட எந்த மீன் எதுவும் இல்ல. இல்லை எதுவும் மிதக்கல, இது வரையும் எதுவும் மிதக்கல, ஒண்ணுமே வரல. இன்னும் வரல. விட்டு 6 மாசம் ஆச்சு. அப்போ ஆமாம் உள்ள இருக்குன்னு தான் அர்த்தம். ஏற்கனவே மீன் வந்து நாங்கள் எதுவும் விடாமே மீன் நிறைய இருந்தது உள்ள. கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோ வந்து அதுலேயே எப்படி வந்ததுன்னு தெரியல. ஸோ திடீர்னு ஒரு டைம் தண்ணி மொத்தம் வெளியே அடிச்சுட்டு கொஞ்சம் ஆயப்படுத்தலாம்னு சொல்லிட்டு சொல்ல பார்த்தா மீன் உள்ளே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோக்கு மேலே மீனே உள்ளே இருந்தது. இந்த ஏரி மீன் சொல்லுவாங்க, நாட்டு மீன்கள், ஏரி வளரை மீன், அந்த மீனே இருந்தது. 6-7 கிலோ மீன் இருந்தது. அதை பார்த்து தான் உடனே சரி மீன் வாங்கி விட்டுலாம் சொல்லிட்டு மீன் வாங்கி விட்டாச்சு. இது நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு வவ்வால்ன்றது. ஏன்னா நிறைய பேருக்கு தீவனத்துக்கு செலவு பண்ணாங்க, தீவன செலவு மிச்சம் கிடையாது, இருந்தாலும் போட்டுடலாம். ஆமாம், அதே மாதிரி இழப்புகள் இல்லாம இருக்கு, அது ரொம்ப முக்கியம். ஆமாம் இழப்பு இல்லை, அதான் மீன் இது பாருங்க மீன் ஓடுது, அங்கே ஓடுது. நம்ம தெரியுது அங்கே ஓடிச்சு. இதெல்லாம் உள்ளதான் இருக்குமா சார்? இது நம்ம உள்ளதான் சார் இருக்கும். நம்ம நிற்கிறோம்ல, இல்லை மேலே வரும். நம்ம பக்கத்தில் நிற்கிறதால மீன் அவ்வளோ சீர் மேலே வராது. இப்ப மீன் வளர்ந்துருக்கா? நீங்க பாத்தீங்களா மீன் எதுவும் வளர்ந்துருக்கா? இல்லை வந்து இன்னும் பார்க்கல, கரெக்டாக பார்க்கல. அப்போ பார்ப்போம், சின்ன சின்ன தவி ஓடும். இன்னும் கொஞ்சம் பெருசானா மேலேயே வந்து தாவிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகலை. கொஞ்சம் மிஞ்சி போனால் ஒரு 6 இன்ச்சு கிட்ட 5-6 இன்ச்சு வந்துடும். நான் ஓட்ட சொல்ல 1.5-2 இன்ச்சு இருந்தது. இப்போ 5-6 இன்ச்சு ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், தண்ணி வச்சன பிறகு தான் தை மாதம் தான் லைட்டாக தண்ணி எடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு மீன் பார்க்கணும். இல்லை தண்ணி விட்டு தண்ணி நமக்கு நிறைய தண்ணி இருக்குது, நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்போ அவங்க சாங்கல எப்போ மகசூல் வரும்? ஒரு 1 இயர் ஆகணும் இருக்காங்க. கரெக்டாக ஒரு வருஷம் ஆகும். வந்தா 1 கிலோ கிட்ட வரும் மீன், 1 கிலோ கிட்ட வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு 3/4 கிலோக்கு மேலே கண்டிப்பாக ஒரு மீன் வரும், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. கொடுத்தாலே போதும்ட்டாங்க அவங்க. இதுலேருந்து ஒரு வருமானம், ஆமாம் ஒரு வருமானம் வரதுக்கு தான் பண்ணியிருக்கோம். சரி, இயற்கை விவசாயம் பொறுத்தவரையும் நமக்கு வந்து ஈல்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். முதல்ல ஒரு 10 வருஷம் ஆன பிறகு தான் நிறைய வருமானம் வரும். 10 வருஷம் வரையும் நம்ம சமாளிக்கணும்ல. ஒரு ஆள் நான் வேலைக்கு வச்சிருக்கேன், வேலை சம்பளம் தரணும். அதனால வந்து ஏதாவது ஒரு சைடில் பண்ணிக்கணும், இது ஒன்று பண்ணோம். அப்படியே வெற்றி வேறு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி 2-3 ஏதாவது ஒன்று பண்ணால் தான் நம்ம ஒரு சம்பளம் தர முடியும். அவருக்கு நம்ம வேலையும் தரணும்ல, வச்சுட்டு வேலையும் தராமல் இருக்கக்கூடாதுல்ல. அதனால இந்த மாதிரி ஒன்று வேலை கொடுத்து, சரி இயற்கை விவசாயம்னாவே எல்லாம் சார்ந்தது தான் இயற்கை விவசாயம். அதனால இதையும் பண்ணியிருக்கோம். நம்ம ஒருங்கிணை பண்ணினாவே முதல்ல வந்து மீன் குட்டை, மாடு, ஆடு, கோழி இதெல்லாம் ஒருங்கிணை பண்ணி இப்போ பற்றி நம்ம மீன் குட்டை மட்டும் ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து ஒன்று ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயம் இருக்கிற மீனில் வந்து எனக்கு வவ்வால் தான் வந்து பெஸ்ட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அறுவடை பண்ணதான் அதோட நிலைமை என்ன தெரியும். நல்லா இருந்தாலும் அப்படியே விட்டுடலாம். ஆமாம், அப்படியே விட்டுடலாம். சரி, ஓகே. நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. ஒரு ஏக்கரில் வந்து பண்ணைக்குட்டியே வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு மேலே வந்து நான் ஆடு வளர்க்க போகிறேன், கோழி வளர்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி சொல்லியிருக்கீங்க. சொன்ன மாதிரி ஒருங்கிணைந்து பண்ணைன்றது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு வந்து பண்ணுறது தான். அதையே வந்து நீங்கள் ஒரு ஏக்கரில் பண்ணியிருக்கீங்கன்னா உண்மையிலே அது வந்து சந்தோஷமான விஷயம் தான். நான் கேட்ட கேள்விக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு பார்த்துக்கணும். பொன்னாள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ விஷயங்கள் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. பார்க்குற எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஓகே இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம்.